ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே மற்றவர்களை எதிர்பார்த்து வாழாமல் இருக்கலாம். மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்வதை விட தனியாக வாழ்வதே மிக சிறப்பான ஒன்று. தனியாக நடக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கலாம். ஏனென்றால் நம்மோடு துவங்கும் பல பேர் நாம் முடிக்கும் பொழுது நம்முடன் இருக்க மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மிகப்பெரிய விஷயம் உனக்காகவே காத்திருக்கிறது. நிராகரிக்காமல் இதை நம்பிக்கையோடு கேள். இது உனக்காகவே உன் சாயப்பா கொடுக்கும் உண்மையான வாக்கு. இது உன் அப்பாவின் கட்டளை, உத்தரவு என்று எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நிராகரித்து விடாதே. உனக்கு வர வேண்டியது ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை நெருங்கி இருக்கிறது. இதோ வந்துவிட்டது என்று மனதால் நம்பு. நம்பிக்கையோடு இரு. உனக்கான ஒன்று மிக மகிழ்ச்சியாகவே உனக்காகவே காத்திருக்கிறது. என் அன்பு பிரியமே, கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தைரியம் உன்னிடத்தில் இல்லை என்றால் வாழ்க்கையில் உன்னால் எதையுமே சாதிக்கவே முடியாது. என் பிரியமே, எதையும் எதிர்கொள்ள உன் மனதில் தைரியத்தை முதலில் வளர்த்துக்கொள். ஆம் என் பிரியமே, வானவில் தோன்றும் பொழுது வானமே அழகாக மாறி வருகிறது. அதே போல நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அன்றிலிருந்து அந்த நொடியிலிருந்து உன்னுடைய வாழ்வே அழகாக மாறும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கான சக்தி உன்னிடத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய விளையாட்டு. விளையாட்டு போலத்தான் வாழ்க்கையும். நீ எப்படி விளையாடுகிறாய் என்பதுதான் அதில் மிக மிக முக்கியம். அந்த விளையாட்டை எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதும் மிக மிக முக்கியம். எனவே என் பிரியமே, உனக்கு கிடைத்திருக்கும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். விளையாட்டு சந்தோஷமாகவே மாற்றுவதற்கான அத்தனை சக்திகளும் உன் கையில் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் சவால்கள் நிச்சயமாக வரும். பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். போராட்டமான சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்யும் என் பிரியமே. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் உன்னுடைய தன்னம்பிக்கையே உனக்கான வெற்றியை தீர்மானம் செய்யும் என்பதே நிதர்சனமான உண்மை. பயத்திற்கு எப்பொழுதுமே உன் மனதில் இடம் கொடுக்கவே கொடுக்காதே. அது அந்த பயம் உன்னை சிறிதளவு வேண்டுமானால் தடுக்கலாம். ஆனால் உன்னுடைய அனைத்தையும் அது முழுமையாக அழித்து விடுவதற்கான அத்தனை வழிகளையும் அந்த பயம் செய்து விடாதபடி நீ பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். உனக்கு வரும் சவால்களையும் பிரச்சனைகளையும் இக்கட்டான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அதுதான் உன்னை பலமுள்ளவனாகவே மாற்றம் செய்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. எதிர்காலத்தை கவலைப்படாமல் கவலைப்பட்டு கொண்டே வாழ நினைக்காதே என் பிரியமே. கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்வை வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் உன்னுடைய வாழ்வு சிறப்பானதாக மாற்றுவது உன் கையில் தான் இருக்கிறது. அது உன்னுடைய கடமையும் கூட. வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க கற்றுக்கொள். அதுதான் உன்னை வளர செய்கிறது, வெற்றியடையவும் செய்கிறது. ஆம் என் பிரியமே, குறைகளை எப்பொழுதும் கண்டுபிடித்து கொண்டே இருக்காதே. அதை விட்டுவிட்டு உனக்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடி. உனக்கான வாய்ப்புகளை தேடி கண்டுபிடி. வந்திருக்கும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். ஏனென்றால் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே
நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடையக்கூடிய அத்தனை வல்லமையும் ஆற்றலும் உனக்கு தானாகவே வந்துவிடும். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒரு கதவு மூடிவிட்டதே என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மறு கதவு திறக்கும் பொழுது அது உன் கண்களுக்கு தென்படாமலேயே போய்விடும். எனவே ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அந்த விஷயம் நடந்துவிட்டதே என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் அடுத்த விஷயம் நடத்துவதற்கான வழி என்ன என்பதை ஆராய்வதில் உன்னுடைய சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தால் எதுவுமே உன்னால் சாதிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. எனவே என் பிரியமே, உன்னுடைய சிந்தனைகளை நீ மாற்ற பழகினால் உன்னுடைய வாழ்க்கையும் தானாகவே மாறிவிடும். உன்னுடைய சிந்தனையை மாற்ற பழகு. உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை நீ கண்கூடாக கண்டு ரசிப்பாய். மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சியை மட்டுமே தேடி கண்டுபிடி. அது உன்னை நிறைவோடு சந்தோஷமாக வாழ எப்பொழுதுமே அனுமதித்து கொண்டே இருக்கும். மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. அனைத்திற்கும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. ஆக வேண்டியதை காலமே பார்த்து கொள்ளும். என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு நாளையும் இதுதான் கடைசி நாள் போல வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் ஒரு நாள் அது உண்மையாக கூட மாற நேரிடும். எனவே ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ கற்றுக்கொள். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொண்டாலே போதும். நீ எதிர்பார்க்காத, நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமும் ஆற்றலும் உன் வாழ்வில் தானாகவே நடக்கும், நிகழும். நான் அதை உனக்காகவே நடத்தி வைப்பேன். நம் வாழ்க்கையிலா இந்தந்த மாற்றங்கள் நடைபெறுகிறது என்று நீயே அதிசயிக்கும் வண்ணம், ஆச்சரியப்படும் வண்ணம் பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் தானாகவே நடைபெறும். ஆம் என் பிரியமே, வாழ்க்கை என்பது ஒரு பேர் ஓடை போன்றது. உன் கையால் அதை பிடித்து கொண்டே இருக்காதே. அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும், நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நகர்தலுக்கு ஏற்ப நீயும் உன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்க வேண்டும். அப்படியே மலைத்து போய் நீ நின்றுவிட்டால் வாழ்வும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு. எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து நிற்க எண்ணாதே. உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கூட மிக சுலபமாக உன்னால் வெற்றியை எட்டி பிடித்து விடலாம். உனக்கு வரும் சிக்கல்களை சவாலாக பார்க்க கற்றுக்கொள். அதுதான் உன்னுடைய வாழ்வை வளர்க்கும் யுக்தியாகவே இருக்கும். சிக்கல் வந்துவிட்டதே, போராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எப்பொழுதும் போராட்டம் மட்டுமே என் வாழ்வில் சுழன்று கொண்டிருக்கிறதே, ஒரு கஷ்டம் தீர்ந்தால் மற்றொரு கஷ்டம் தானாக என்னை நோக்கி வருகிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே. அந்த கஷ்டம்தான், அந்த சிக்கல்கள்தான், அந்த போராட்டங்கள்தான் உன்னை வளர்த்து உன்னை பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு அழைத்து செல்கிறது என்பதை நிச்சயமாக நம்பு. மகிழ்ச்சியின் விதைகளை விதைத்து கொண்டே இரு என் பிரியமே. வாழ்க்கை அவற்றை பயிர்களாக, மிக பிரம்மாண்ட விருட்சங்களாக மாற்றும் சக்தி காலத்திற்கு அதிகமாகவே இருக்கிறது. உன்னுடைய சிந்தனைகளை விரிவாக்க கற்றுக்கொள். உன்னுடைய உலகமும் விரிவடையும். தோல்விகள் படிப்பினைகளை கற்பித்து கொண்டே இருக்கிறது என்பதை மட்டும் மறுத்துவிட நினைக்காதே. அவற்றை மதிக்க கற்றுக்கொள். அப்பொழுதுதான் தோல்விகளிலிருந்து மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் உன்னால் ரசிக்க முடியும், வளரவும் முடியும். ஆம் என் பிரியமே, நீ பிரகாசிக்க வேண்டுமென்றால் மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து ஆரம்பிக்க கற்றுக்கொள்.
உன்னிடத்தில் மாற்றத்தை நீ ஆரம்பித்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தையுமே அந்த மாற்றத்தை கண்டு அவர்களும் மாறத் துவங்குவார்கள். பாதைகள் கடினமாக இருந்தாலும் கூட கவலையே படாதே, அதை நினைத்து பயப்படவும் செய்யாதே. அந்த கடினமான பாதைதான் உன்னை வெற்றிக்கு, பிரம்மாண்ட வெற்றிக்கு அழைத்து செல்லும் என்பதே நிதர்சனமான உண்மை. உனக்கு வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் உனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்புகளாக எண்ணி பார்க்க கற்றுக்கொள் என் பிரியமே. அதுதான் உன்னை வழிநடத்தும். சரியான பாதையில் வழிநடத்தி கோபுரத்தின் உச்சத்திற்கு உன்னை அழைத்து செல்லும் அந்த துன்பங்கள்தான், அந்த கஷ்டங்கள்தான் உன்னை அழைத்து செல்லும். ஆம் என் பிரியமே, மற்றவர்களை பின்தொடர்ந்து எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்காதே. உனக்கான பாதையை நீயே உருவாக்கு. உனக்கான பாதையை நீ உருவாக்கி அந்த பாதையில் நடந்து சென்றால் அதில் தடைகளே வந்தாலும் கூட தகர்த்து எறிவதற்கான அத்தனை ஆற்றல்களையும் காலமே உனக்கு கொடுக்கும். 8 திசையிலிருந்தும் நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னை அரணாக பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை மீறி உனக்கு எந்த கெடுதலும் நெருங்கும் வண்ணம் நான் அனுமதிக்க மாட்டேன் என் பிரியமே. என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்கவே முடியாது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் தைரியமாக உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. உனக்கு துணையாக அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு. நீ கவலையின் உச்சத்தில் இருக்கும் என் பிரியமே, இதை ஞாபகம் வைத்துக்கொள். நீ பார்க்கும் தடையெல்லாம் உனக்கே திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஆம் என் பிள்ளையே, நீ சந்திக்கும் தடங்கல்களெல்லாம் உனக்கு திருப்பு முனையாகவே அமையப் போகிறது. கவலையோடு இருக்காதே, மனதை பக்குவமாக வைத்துக்கொள். நிதானமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே நடக்கும். தோல்வி உன்னை துரத்தி கொண்டே இருந்தால், எப்பொழுதுமே பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருந்தால், அந்த பிரச்சனையை நோக்கி நீ ஓடு, வெற்றியை நோக்கி நீ ஓடு. உன்னை வந்து துரத்தும் தோல்விகளும் பிரச்சனைகளும் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். ஆம் என் பிரியமே, எது உன்னை நோக்கி அதிகமாக வருகிறதோ அதை நோக்கி நீ சிந்தனை செய். ஏன் வருகிறது, எப்படி அதை தீர்க்கலாம் என்ற முடிவை தைரியமாக எடு. உனக்கு வரும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் உன்னிடத்தில் இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். ஆம் என் பிரியமே, சாத்தியமாக கூடிய ஒன்றுதான். நடப்பது நிகழ்வது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. நடப்பது எல்லாமே நன்மைக்காகத்தான். நீ பார்க்கும் தடையெல்லாம், நீ சந்திக்கும் தடங்கல்கள் எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு திருப்பு முனையாக அமைவதற்காகத்தான் அமைகிறது என்பதை புரிந்து கொள். இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு நாட்டை ஒரு அரசர் மிக நுட்பமாக ஆண்டு கொண்டு வந்திருந்தார். அவருக்கு மிக அறிவுள்ள ஒரு மந்திரியும் இருந்தார். அந்த நாட்டில் அந்த அரசருக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அதே மதிப்பும் மரியாதையும் அந்த மந்திரிக்கும் இருந்து கொண்டிருந்ததை என்பதை நினைத்து அவர் சிறிது சங்கடத்திற்கும் ஆளாகி இருந்தார். ஒரு நாள் மன்னன் தன்னுடைய வீரர்களுடன் வாள் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த சமயம் எதிர்பாராத விதமாக மன்னருடைய கையில் வாள் பட்டு இரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு இருந்தவர்களெல்லாம் மன்னருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்பட்டு மன்னருக்கு பல வகையில் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த மந்திரி மன்னரிடம் வந்து சிறு புன்னகையை செய்துவிட்டு, மன்னா, இந்த ஒரு காயத்திற்காக ஏன் இப்படி வருந்துகிறீர்கள்?
நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று புன்னகையோடே சொன்னாராம் அந்த மந்திரி. இதை கேட்ட மன்னனுக்கு மிக கோபம் ஏற்பட்டு மந்திரியை பார்த்து, மந்திரியாரே, என்ன பேசுகிறீர்? என்னுடைய விரலில் காயம் ஏற்பட்டு இரத்தம் அதிகமாக வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் நீங்கள் புன்னகைத்தவாறே நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கக்கூடும் என்று மிக கோபமாக கத்தினாராம் அந்த மன்னர். இதை அனைத்தையும் கேட்ட மந்திரி புன்னகையோடு மீண்டும், ஆம் மன்னா, நடப்பது எல்லாம் நன்மைக்குதான். உங்களுக்கு ஏற்பட்ட காயத்திற்கும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும் என்று கூறினாராம். உடனே மன்னன், இப்பொழுது புரிகிறது, நீ எனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறாய். இப்பொழுது காயம் ஏற்பட்டதினால் அதை சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் என்று சொல்லிவிட்டு மிக கோபமாக மந்திரியாரை சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவையும் பிறப்பித்தார் மன்னர். அரசரின் ஆணைப்படி சிறைக்கு சென்ற மந்திரி சிறைக்கு சென்றவுடன் மன்னரை பார்த்து சிறு புன்னகையோடு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் என்னுடைய சிறை வாசமும் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் நடக்கிறது, நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்று மீண்டும் அதே வார்த்தையை கூறினாராம். உடனே அரசர் சற்று குழப்பமாக, என்ன இந்த மந்திரி, எனக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்ட பொழுது நடப்பது நன்மைக்குதான் என்றார். இப்பொழுது அவரே சிறையில் இருக்கும் பொழுதும் அதே புன்னகை மாறாமல் நடப்பது நன்மைக்கு என்கிறாரே, இதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று யோசனையோடு சிறையிலிருந்து நகர்ந்தாராம் மன்னர். பிறகு 3 நாட்களுக்கு பிறகு தன்னுடைய வீரர்களோடு காட்டுக்கு வேட்டையாக புறப்பட்டார். வேட்டையாட புறப்பட்டார் மன்னர். பேசிக்கொண்டே காட்டின் உள் பகுதிக்கு சென்ற அனைவருமே அவரவர் பாதையை மறந்துவிட்டு தனித்தனியே பிரிந்தும் சென்று விட்டார்கள். அப்பொழுது மன்னர் தனியாக விடுபட்டு வழி தெரியாமல் காட்டின் மைய பகுதிக்கு சென்றும் விட்டார் மன்னர். யாரையும் காணவில்லை, வீரர்களையும் காணவில்லை, வழியும் தெரியவில்லை என்று அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த மன்னருக்கு களைப்பாகி சற்று ஓய்வெடுக்கலாம் என்று ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் மன்னர். அப்பொழுது யாரோ வருவதைப் போன்ற சத்தம் கேட்டது மன்னருக்கு. தனது வீரர்கள்தான் வந்துவிட்டார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது மன்னருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு வந்தது அந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஆதிவாசிகள். அவர்களை பார்த்த மன்னனுக்கு பயம் ஏற்பட்டது. ஆனால் ஆதிவாசிகளோ, ஆஹா, இவரை பார்க்க உயர்ந்த குலத்தை போல தோன்றுகிறது, இவரை நம்மளுடைய குல தெய்வத்திற்கு பலியிட்டால் நிச்சயமாக நம் வேண்டுதல்களெல்லாம் பலிக்கும் என்று நினைத்து கொண்டு அரசரை கைது செய்து பலியிடுவதற்காக குல தெய்வத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள் ஆதிவாசிகள். அப்பொழுது பலியிடுவதற்காக, மன்னரை பலியிடுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்தது. எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கும் பொழுது மன்னனை பலியிடலாம் தங்கள் குல தெய்வத்திற்கு என்று முடிவு எடுக்கும் அந்த சமயத்தில்தான் அவர்கள் கண்களுக்கு மன்னரின் அந்த வெட்டு காயம் கண்ணில் தென்பட்டது. அப்பொழுதும் இரத்தம் உறையாமல் காயாமல் அந்த வெட்டு காயங்களோடு மன்னர் இருந்தார். இதை பார்த்த அந்த ஆதிவாசிகள் வெட்டு காயங்களோடு உடல் ஊனமுற்றதோடு இருக்கும் யார் ஒருவரையும் பலி கொடுக்கக்கூடாது என்ற தன்னுடைய நிபந்தனைகளை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மன்னரை விடுவித்தார்கள் அந்த ஆதிவாசிகள். மன்னருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நொடி. அப்பொழுதுதான் மந்திரி சொன்ன அந்த வார்த்தை, நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்ற வார்த்தையும் நினைவுக்கு வந்தது மன்னருக்கு. மந்திரி சொன்ன வார்த்தை இப்பொழுதுதான் புரிகிறது. மந்திரி மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட மன்னன் எப்படியோ வழியை தெரிந்து கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்தார். வந்தவுடன் உடனே சிறைக்கு சென்று மந்திரியையும் பார்த்தார். மந்திரியிடம் மன்னிப்பை கேட்டுவிட்டு காட்டில் நடந்த அனைத்தையும் விரிவாக சொல்லி முடித்தார் மன்னர்.
சொல்லி முடித்த பிறகு, மந்திரியாரே, எனக்கு இப்பொழுதுதான் எல்லாம் புரிகிறது. என்னுடைய விரல் வெட்டுப்பட்டதற்கான அர்த்தம் புரிகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீங்கள் சொன்னதற்கான அர்த்தமும் இப்பொழுதுதான் புரிகிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என் விரல் வெட்டுப்பட்டதற்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று கூறினீர்கள். அதற்கான விளக்கமும் எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் உங்களை நான் சிறையில் அடைத்த பிறகு நீங்கள் எனக்கு நடப்பது நன்மைக்குதான், நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்று கூறினீர்களே, உங்களை சிறையில் அடைத்ததற்கும் காரணம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்டாராம் மன்னர். அப்பொழுதுதான் மந்திரி பேச ஆரம்பித்தார். மன்னா, நீங்கள் என்னை சிறையில் அடைக்கவில்லை என்றால் நானும் உங்களோடு காற்றுக்கு வேட்டையாட வந்திருப்பேன். நானும் உங்களோடு இருந்திருப்பேன். ஆதிவாசிகள் உங்களோடு சேர்ந்து என்னையும் கைது செய்திருப்பார்கள். உங்களுக்கு வெட்டு காயம் பட்டதினால் உங்களை விடுவித்திருப்பார்கள். ஆனால் எனக்கு தான் எந்த காயமும் இல்லையே. நான் நிச்சயமாக அவர்களுடைய குல தெய்வத்திற்கு பலியாகி இருப்பேன். அதனால்தான் என்னை நீங்கள் சிறையில் அறைந்ததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதுவும் ஒரு நன்மைக்காகத்தான் என்று நான் கூறினேன் என்று விளக்கத்தை மிக சிறப்பாக கூறி முடித்தாராம் மந்திரி. என் அன்பு பிரியமே, எதற்குமே கவலையே படாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். நடப்பது அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. கவலையின் உச்சத்தில் நீ இருக்கும் பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள், நீ பார்க்கும் தடையெல்லாம், நீ சந்திக்கும் தடங்கல்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது. அனைத்தும் உன் வாழ்வில் உனக்கு ஒரு திருப்பு முனையாக நடைபெறுவதற்காகத்தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான். நடப்பது எப்பொழுதுமே நன்மைக்குதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலையின் உச்சத்தில் எப்பொழுதும் இருக்காதே. கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ ஏதாவது மாறப்போகிறது என்றால் கவலைப்படுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எதுவுமே நடக்கப் போவதில்லை என்கும் போது கவலைப்படுவதில் என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது என் பிள்ளையே? சந்தோஷமாக இரு, மனதை நிதானமாக வைத்துக்கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் மேடு பள்ளம் என்பது இருப்பது இயற்கைதான். அதே போல வாழ்க்கையில் இன்பத் துன்பம் வருவதும் இயற்கைதான். கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மன வேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு
என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன்.